நடிகர் திலகம் இளமையாகி கொண்டே இருந்த காலகட்டம் அது. பத்மினி அவர்களும் சரோஜா தேவி அவர்களும் இளமைக்கு விடை கொடுத்து கொண்டிருந்த காலகட்டம். அந்த சமயத்துல நடிகர் திலகத்துக்கு இளம் ஜோடியாக KR விஜயா அவர்கள் மேட்ச் ஆனாங்க. ஆனால் இதே போன்ற ஒரு கதையில் இரு மலர்கள் அப்படின்ற படத்துல சிவாஜி அவர்கள் நடித்து விட்டார். நீண்ட கால தயாரிப்பில் இருந்ததால் படம் சுமாரானது. மறு வெளியீடுகள்ல தாய்மார்களின் ஆதரவோடு நன்றாகவே ஓடியது. சிவாஜி அவர்களுடைய 150வது படம் சவாலை சமாளி வெளிவந்த 19வது நாள் தேனும் பாலும் திரைப்படம் வெளிவந்தது. தேனும் பாலும் படத்துக்கு அப்புறம் பத்மினி மற்றும் சரோஜா தேவி 2 பேருமே என்னுடன் நடிக்கவில்லை என்றும், பின்னர் தாய்க்கு ஒரு தாலாட்டு, லக்ஷ்மி வந்தாச்சு படங்கள்ல பத்மினியும், பாரம்பரியம், ஒன்ஸ் மோர் படங்கள்ல சரோஜா தேவியும் நடித்தார்கள் என்றும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் ஒரு நேர்காணல்ல பதிவு பண்ணியிருக்காரு. மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில் தேனும் பாலும் திரைப்படத்துல 5 பாடல்கள் இடம்பெற்றிருந்தது. பாடல்கள்ல நதியினில் வெள்ளம், ஒருவனுக்கு ஒருத்தி என்று, மஞ்சளும் தந்தால் போன்ற பாடல்கள் கொஞ்சம் வரவேற்பை பெற்றது. அடுத்தவன் போட்ட தாளத்துக்கு என்ற நாகேஷ் பாடல் ஒன்றும் இந்த திரைப்படத்துல இருக்கு. இந்த பாடலை தாராபுரம் சுந்தரராஜன் மற்றும் LR ஈஸ்வரி அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை வாலி அவர்கள் எழுதியிருப்பாரு. சிவாஜி அவர்கள், சரோஜா தேவி அவர்கள், பத்மினி அவர்கள் மூவருமே போட்டி போட்டு கொண்டு நடிச்சிருக்காங்க. சரோஜா தேவியும் பத்மினியும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம். இந்த படத்துல 2 பேரையுமே பார்க்கும்போது அக்கா தங்கை போலவே தோற்றமளிக்கின்றனர் அப்படின்னு தான் தோணும். ஆரூர் தாஸ் சிவாஜி அவர்களிடம் கதை சொன்ன போது சரோஜா அவர்களின் கேரக்டருக்கு சிவாஜி அவர்கள் பரிந்துரைத்தது தேவிகா அவர்களை. ஆனால் சரோஜா தான் இந்த கேரக்டருக்கு பொருத்தமானவர் அப்படின்னு சிவாஜி அவர்களை ஆரூர் தாஸ் கன்வின்ஸ் பண்ணவே இந்த படத்துல தங்கம் கேரக்டர்ல சரோஜா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. நாளிதழ்கள்ல இன்று முதல் நடிகர் திலகத்தின் நடிப்பில் தேனும் பாலும் என்று விளம்பரங்கள் வந்த பின்பே ரசிகர்களுக்கு இந்த படம் பற்றி தெரிய வந்துச்சு. முந்தைய நாள் வரை அவளுக்கென்று ஓர் மனம் அப்படின்ற படம் ஓடிக்கொண்டிருந்த சென்னை மிட்லாண்ட் தியேட்டர்ல திடீரென்று இந்த படத்துடைய பேனர்கள் வைக்கப்பட்டிருந்துச்சாம். மிட்லாண்ட் தியேட்டரின் பக்கவாட்டில் தான் எல்லா படங்களின் பேனர்களும் வைக்கப்படும். அந்த சமயத்தில் லியோ தியேட்டர் கட்டப்படவில்லை. இடைவேளையில் பத்மினியும் சரோஜா தேவியும் தோழிகள் அப்படின்ற சஸ்பென்ஸ் ரசிகர்கள் கிட்ட ஆர்வத்தை தூண்டியது. இந்த படத்துல நடிகர் திலகத்துக்கு டூயட் பாடல்கள் எதுவுமே கிடையாது. 2 நாயகிகள் இருந்தும் டூயட் இல்லை அப்படின்றது ரசிகர்களுக்கு வருத்தம் தான். அது மட்டுமல்ல, வரிசையாக 4 படங்கள்ல அவருக்கு டூயட் பாடல்கள் இல்லை அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒண்ணு. சவாலை சமாளி படத்தின் நாயகன் நாயகி 2 பேருமே எதிரும் புதிருமாக இருப்பாங்க. அதனால இயக்குனர் மல்லியம் ராஜகோபால் அவர்கள் கதைக்கு தேவையில்லை அப்படின்றதுனால டூயட் பாடல் வைக்கவில்லை. 3 தெய்வங்கள் படத்திலேயோ நடிகர் திலகத்துக்கு ஜோடியே கிடையாது. அதுக்கப்புறம் எப்படி டூயட் பாடல் இருக்கும்? பாபு படத்துல நடிகை விஜயஸ்ரீ உடன் ரயில்வே டிராக்ல வரும் ஒரு சின்ன பாடல் காட்சி மட்டுமே இருக்கும். அதுலயும் டூயட் கிடையாது. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சிவாஜி ரசிகர்களின் டார்லிங் இயக்குனரான CV ராஜேந்திரன் அவர்கள் தான் இயக்கிய ராஜா படத்துல தான் நடிகர் திலகத்துக்கு ஒரு தரம் ஒரே தரம் அப்படின்ற டூயட் பாடல் வச்சாரு. மஞ்சளும் தந்தால் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றொரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தேனும் பாலும் திரைப்படத்துல இடம் பிடிச்சிருக்கும். இந்த பாடலை ஜிக்கி மற்றும் S ஜானகி அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.